அப்படி ஒத்த வழி பாதையாக இருக்கலாம். ஏன் அந்த சரௌண்டிங்கில் ஒரு சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது? 24 மணி நேரமும் டைரெக்டாக இல்லை காவல்துறை டிபார்ட்மெண்ட்டுக்கோ இல்லை டைரெக்டாக கலெக்டர் ஆஃபீஸ்க்கோ அந்த சிசிடிவி கேமரா ரெக்கார்டிங் கேபின் வச்சு திருப்பூர் மாவட்டத்தில் எங்கெங்கெல்லாம் சிட்டியிலிருந்து வெளியே இருக்கக்கூடிய இந்த வில்லேஜ் கிராமத்தில் இருக்கக்கூடிய வீடுகளெல்லாம் ஏன் ஒரு சிசிடிவி மூலிமா கண்காணிக்கக்கூடாது, பாதுகாக்கக்கூடாதுன்றது தான் என்னோட கேள்வி. இந்த சம்பவம் நடந்து அட்லீஸ்ட் அந்த வீட்டை சார்ந்து இல்லை அந்த ரோட்டை சார்ந்து இல்லை அங்கே இருக்கக்கூடிய அடுத்த இந்த ஒரு அடிக்கு ஒரு அடி கேப்பில் வீடுங்க இருக்கும், ஒத்த வழி சாதை இருக்குது, ஒத்த வழி பாதை இருக்கு. இந்த மாதிரி இடத்துலலாம் ஏன் இப்போ ஒரு டெம்பரவரியா சிசிடிவி கேமரா அங்கே ஃபிட் பண்ணல? ஏன்னா எந்த நேரம் வேணாலும் அந்த கொலை செய்த குற்றவாளி வந்து அங்கே என்ன நடக்குது, அங்கே என்ன போயிட்டு இருக்கு, அங்கே எப்படியெல்லாம் கண்காணிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இவனுங்க வந்து மறைமுகமாக இருந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? இதை சார்ந்தாவது நம்ம அந்த சிசிடிவி மூலிமா கண்டிப்பாக அந்த குற்றவாளி யாருன்னு நம்ம